இன்னும் 5 டேஸ் தான் நம்மகிட்ட இருக்கு ஃபார் ஐஓபி, எல்பிஓ எக்ஸாம். எப்படி இந்த 5 டேஸை எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு 8 ஹவர்ஸ் 7 டூ 8 ஹவர்ஸ் ஸ்லீப் மெயின்டெயின் பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்லீப் சைக்கிள யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்க புதுசா ஒரு ஸ்லீப் சைக்கிள கொண்டு வரும்போது, உங்களுக்கு அது டயர்ட்னஸ கிரியேட் பண்ணும் ஃபார் 10 டூ 15 டேஸ். அடுத்து ஹெல்த்தியான ஃபுட்ட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா டைஜெஸ்ட் ஆகாது. ஃபுட் பாய்சன் ஆகும். வயிற்றுப்போக்கு ஏற்படும். அந்த மாரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஒரு டைம் வயிற்றுப்போக்கு வந்தா 2 டேஸ் வரை உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாம ஆங்ஸைட்டிய கிரியேட் பண்ணும். அதனால எந்த ஃபுட் உங்களுக்கு ஒத்துக்குமோ அந்த ஃபுட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 7 டேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதுல. அண்ட் பிராக்டிஸ் மார்க் எப்போ பண்ணணும் அப்படின்னா, மார்க்க எப்போ பிராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இப்ப என்ன எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அது வந்து 1 ஹவர் 7:30னா 8:30க்கு நீங்க ஒரு மார்க் போட ட்ரை பண்ணுங்க. அந்த 3 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஃப்ளோ கிடைக்கும் எக்ஸாம் ஹால்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல ஒரு நேப் எடுங்க. அது 20 நிமிஷத்துக்கு கீழ இருக்கணும். இல்லன்னா 1 ஹவருக்கு மேல இருக்கணும். இன் பிட்வீன்ல இருக்கக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு கீழ இருந்தா ஒரு ஸ்லீப் சைக்கிள்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சுருவீங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்படி இல்லையா, 1 ஹவருக்கு மேல போனா ஒரு ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடும். இது 2க்கும் நடுவுல இருந்தா கொஞ்சம் டயர்ட்னஸ கிரியேட் பண்ணும். அதனால ஒரு குட்டி பிரேக் இது. இது என்ன பண்ணும்னா, உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணும். எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். அதே மாதிரி டீடாக்ஸ் பண்ணும். இந் ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வெப் சீரியஸ் ஒரு சில கன்டென்ட் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. அந்த சில கன்டென்ட்ஸ்லாம் இந்த 7 டேஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? நெறைய பேர் இந்த வெப் சீரியஸ் எல்லாம் அடிக்ட்டா இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. எனர்ஜி அது டீடாக்ஸ் பண்ணும். டாக்ஸிக்க டீடாக்ஸ் பண்ணவும் இந்த நேப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ பார்ப்போம் அப்படின்னா, இந்த நேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சும்மா ஷார்ட்ஸா பார்க்குறீங்களா? ரீல்ஸா பார்க்குறீங்க 2 நிமிஷத்துக்கு மேல போக்கூடாது. அப்படி பார்த்துட்டு ஒரு நேப் எடுத்ததும் திரும்பவும் ஷார்ட்ஸோ, ரீல்ஸோ போகக்கூடாது. கன்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடணும். அடுத்து மோர் பிரையாரிட்டி டூ ரிவிஷன். ரிவிஷன் பண்ண அதிகமான டைம் குடுங்க. புதுசா கத்துக்கிறதுக்கான விஷயங்கள கொண்டு வராதீங்க. அதிகமா மேக்ஸிமம் ஒரு வேள நீங்க கத்துக்கிறது கம்பல்சரி இது கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும் அப்படின்றத மட்டும் கத்துக்கோங்க. அதிகமான டைம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட்ட பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ரியல் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும். டைம் அதிகமா இருக்கு. அட்டெம்ப்ட் அதிகமா தான் வரும். மார்க்க யார் கூடயும் கம்பேரும் பண்ணாதீங்க. அத பார்த்து பயப்படவும் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் இந்த 7 டேஸும் நீங்க பாசிட்டிவா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. முக்கியமா இந்த மார்க் டெஸ்ட்லயோ, இல்ல இந்த சிலபஸ் நீங்க இது இது படிக்கலையா? அந்த மாரி விஷயத்துல தான் நீங்க கொஞ்சம் பயப்படுவீங்க. அத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க எத படிச்சிருக்கீங்களோ, அத வச்சு எக்ஸாம் எழுதுங்க. கொஞ்சம் பாசிட்டிவாவும், கான்ஃபிடென்ட்டாவும் இருங்க. ஓகேங்களா? கஷ்டமான சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம்க்கு என்ன லெவல் நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டாச்சு. அத மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அதிகமான லெவல்ல பிராக்டிஸ் பண்ணி வெக்ஸ் ஆக வேண்டாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணா கூட அது உங்களோட மைண்ட்ல எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிற மாரி போயிடுங்க. கண்டிப்பா பாசிட்டிவாவும், கான்ஃபிடென்ட்டா இருந்தா அது எக்ஸாம்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. இன்னொரு டைம் கூட இந்த வீடியோவ பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.